2012 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதை நாம ஒரே வார்த்தையில டிஃபைன் பண்ணலாம், ஓல்டு வெர்சஸ் நியூ. பழைய WWE ரெஸ்லர்ஸுக்கும் புதுசா WWEல வளர்ந்து வந்த ரெஸ்லர்ஸுக்கும் நடுவுல நடந்த சூப்பரான ஸ்டோரி லைன்ஸை கொண்ட ஒரு வருஷம் தான் இந்த 2012. பழைய WWE ரெஸ்லர்ஸான ராக், பிராக் லெஸ்னர், கிறிஸ் ஜெரிகோ இவங்க எல்லாரும் திரும்பவும் WWEக்கு ரிட்டர்ன் ஆகி நாங்க தாண்டா பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரியான ப்ரோமோஸை கட் பண்றாங்க. அதே டைம்ல ஆக்டிவா WWEல ரெஸ்ல் பண்ணிட்டு இருக்கிற நியூ ஜெனரேஷன் ரெஸ்லர்ஸான சிஎம் பங்க், ஜான் சீனா, டாப் சிக்லர் இவங்க எல்லாரும் நாங்க தாண்டா இப்ப WWE நடத்துறோம், நாங்க தான் மாஸ் அப்படிங்கிற மாதிரியான ப்ரோமோஸை கட் பண்றாங்க. சோ பழைய மற்றும் புதிய ரெஸ்லர்ஸுக்கு நடுவுல நடக்கிற கதைக்களம், சுவாரஸ்யமான ரெஸ்லிங் மேட்சஸ், வேற லெவல் எண்டிங்ஸ்னு 2012 வருஷம் பாக்குறதுக்கு ஒரு திருவிழா மாதிரி வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த வீடியோல நாம 2012 வருஷத்துல WWEல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ஃபுட்டோ இல்லை ஸ்நாக்ஸோ எடுத்துட்டு ரொம்பவே ரிலாக்ஸாக உட்காந்து பார்த்து வேற லெவலில் என்ஜாய் பண்ணுங்க. ஆல்ரெடி நாம போட்ட 2011 வருஷத்தோட இயர் இன் ரிவ்யூ வீடியோவில் நாம பார்த்த மாதிரி சிஎம் பங்க் தான் அப்போதைய WWE சாம்பியனா இருந்தாரு. 2012 வருஷத்தோட தொடக்கத்திலையும் இவர் தான் WWE சாம்பியன். வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா டேனியல் பிரையனும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனா சாக் ரைடரும், இன்டர்கான்டினென்டல் சாம்பியனா கோடி ரோட்ஸும், ஈவன் போனும் கோஃபி கிங்ஸ்டனும் டாக் டீம் சாம்பியனாவும், பெத் ஃபோனிக்ஸ் டிவாஸ் சாம்பியனாவும் இருந்தாங்க. இந்த டைம்ல இவங்க எல்லாரும், அதாவது அப்போதைய நியூ ஜெனரேஷன் ரெஸ்லர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்களோட டைட்டில்ஸோட எடுத்த இந்த போட்டோ அந்த டைம்ல சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆச்சுது. ஆனா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. ஜனவரி 16ஆம் தேதி நடந்த ஒரு எபிசோட்ல சாக் ரைடரை பீட் பண்ணது மூலமா ஜாக் ஸ்வாகர் WWEயோட புதிய US சாம்பியனா மாறினாரு. அதை தொடர்ந்து அந்த வருஷத்தோட மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பேப்பர்வியூவான ராயல் ரம்பிள் பேப்பர்வியூவும் வந்துச்சு. இந்த ராயல் ரம்பிள்ல டேனியல் பிரையன் அவரோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல டிஃபெண்ட் பண்ணியிருப்பாரு. யாருக்கு அகைன்ஸ்டா அப்படின்னா பிக் ஷோக்கும் மார்க் ஹென்ரிக்கும் அகைன்ஸ்டா தான். மேட்சை வின் பண்ணது மூலமா டேனியல் பிரையன் அவரோட வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணியிருப்பாரு. சிஎம் பங்க் அவரோட WWE சாம்பியன்ஷிப்பை சக்சஸ்ஃபுல்லா டாப் சிக்லருக்கு அகைன்ஸ்டா டிஃபெண்ட் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ரிட்டர்ன் ஆகியிருந்த பிக் ரெட் மான்ஸ்டரான நம்ம கேன், சூப்பர் ஜான்சினா கூட ஒரு வேற லெவல் 1-on-1 மேட்ச்லயும் ரெஸ்ல் பண்ணியிருந்தாரு. இந்த டைம்ல தான் ஜான்சினா பேக் ஸ்டேஜ்ல வச்சு ஈவ் டோரஸை பிடிச்சு முத்தமலை இங்கு போலியாதா அப்படின்னு சொல்லி பஜக்குன்னு ஒரு முத்தத்தை அடிச்சு விட்டுருப்பாரு. இது எல்லாமே நம்மளோட சைல்ட்ஹுட் நாஸ்டால்ஜியாவா தான் இருந்திருக்கும். 2012ஓட மென்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு மேட்ச் தான். கோஃபி கிங்ஸ்டன் வந்திருப்பாரு. அதுக்கப்புறமா கிறிஸ் ஜெரிகோ ஷாக்கிங்கான ஒரு ரிட்டர்னை கொடுத்திருப்பாரு. நம்ம செல்டிக் வாரியர் சேமஸ் வந்தாரு. மேட்சோட எண்டிங்ல கிறிஸ் ஜெரிகோ ரிங்குக்கு வெளியில தடுமாறி கீழே விழாம நின்னுட்டு இருப்பாரு. அதை யூஸ் பண்ணிக்கிட்ட நம்ம சேமஸ் ப்ரூட்டலான ஒரு ப்ரோக்கிக்க போட்டு 2012 வருஷத்தோட மென்ஸ் ராயல் ரம்பிள் வின்னரா மாறினாரு. இது மூலமா சேமஸுக்கு ரெசல்மேனியால வேர்ல்டு டைட்டிலுக்காக ரெஸ்ல் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ரசிகர்களோட மனசுல இருந்தது ஒரே கேள்விதான், எந்த சாம்பியனை சேமஸ் சூஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறது. சேமஸ் அதிகமெல்லாம் யோசிக்கவே இல்ல. அவரோட ஆப்பனண்டா சூஸ் பண்ணது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா இருந்த டேனியல் பிரையனை தான். ராயல் ரம்பிளுக்கு அப்புறமா 2012 வருஷத்தோட எலிமினேஷன் சாம்பர் பேப்பர்வியூ நடந்துச்சு. எலிமினேஷன் சாம்பர் பேப்பர்வியூவோட ஒரு முக்கியமான மேட்ச்ல நம்ம ஜான் சீனா பிக் ரெட் மான்ஸ்டர் கேனை எதிர்த்து ஒரு ஆம்புலன்ஸ் மேட்ச்ல ரெஸ்ல் பண்ணிருப்பாரு. இந்த மேட்ச்ல நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கிற அந்த ஐகானிக்கான ஸ்பாட் இருந்துச்சு. நம்ம ஜான் சீனா பிக் ரெட் மான்ஸ்டரான கேனை ஆம்புலன்ஸுக்கு மேல வச்சு ஒரு ஏஏ போட்டு கேன் ஆம்புலன்ஸை உடைச்சிட்டு உள்ள போற மாதிரி WWE காமிச்சிருப்பாங்க. மேட்சை சூப்பர் சீனா வின் பண்ணிருப்பாரு. அதே எலிமினேஷன் சாம்பர் மேட்சஸ்ல டேனியல் பிரையனும் சிஎம் பங்கும் அவங்களோட டைட்டில்ஸை சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்ணி ரீடைனும் பண்ணிருப்பாங்க. அடுத்து இருந்தது ரெசல்மேனியா தான். சோ ரெசல்மேனியாவுக்காக ராயல் ரம்பிள் வின்னரான சேமஸ் அவரோட ஆப்பனண்டா டேனியல் பிரையனையும், WWE சாம்பியனான சிஎம் பங்க் அவரோட ஆப்பனண்டா கிறிஸ் ஜெரிகோவையும் சூஸ் பண்ணிருப்பாங்க. சோ ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ரெசல்மேனியா ரசிகர்களுக்கு அந்த வருஷம் காத்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ரசிகர்கள் ரொம்பவே ஹாப்பியா WWE பார்த்துட்டு இருந்த டைம்ல தான் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸும் அவங்களுக்கு கிடைச்சது. அது என்ன அப்படின்னா எட்ஜ் WWE இருந்து ரிட்டையர்ட் ஆகி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த வருஷத்தோட ஹால் ஆஃப் ஃபேம்ல எட்ஜ் இண்டக்ட் பண்ணப்பட்டாரு. யோகோசோனா, ரான் சிம்மன்ஸ், எட்ஜ்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஹால் ஆஃப் ஃபேம் கிளாஸா 2012ஓட ஹால் ஆஃப் ஃபேம் கிளாஸ் WWEல அமைஞ்சிருந்தது. முக்கியமா ஏஜ் ரொம்பவே சின்ன வயசுல நெக் இன்ஜுரி காரணமா ரிட்டையர்ட் ஆகி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம ரிட்டர்ன் ஆகி இருந்த ராக்கும் ஜான்சினாவும் சோசியல் மீடியா மூலமா அவங்களோட ரைவல்ரிய பயங்கரமா வளர்த்து வச்சிருந்தாங்க. ரெசல்மேனியா 28ஓட மெயின் இவெண்டே ராக் வெர்சஸ் ஜான்சினா தான். அந்த மேட்சுக்காகவும் ரசிகர்கள் காத்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியா 2012ஓட ரெசல்மேனியாவும் வந்துச்சு. அதுதான் ஐகானிக்கான ரெசல்மேனியா 28. அது மட்டும் இல்லாம அது வரைக்கும்
இதுவரைக்கும் WWE நடந்ததுலயே அதிகமான பேப்பர் வியூ பை ரேட்டை கொண்ட, அதாவது அதிகமா ரசிகர்கள் பேப்பர் வியூவை பர்ச்சேஸ் பண்ணின ஒரு ஈவெண்டாவும் இந்த ரெசல்மேனியா 28 அமைஞ்சுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஜான் சீனா வெர்சஸ் ராக்குக்குள்ள நடக்க இருந்த அந்த ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் மேட்ச் தான். ரெசல்மேனியா 28ஓட தொடக்க மேட்சஸ்ல பிக் ஷோ கோடி ரோட்ஸை பீட் பண்ணி இன்டர் கான்டினென்டல் சாம்பியனா மாறி இருப்பாரு. ரா ஜெனரல் மேனேஜர் ஜான் லாரைனிஸுக்கும் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் டெடி லாங்குக்கும் நடுவுல, அவங்க ரெண்டு பேரும் டீமுக்கும் நடுவுல ஒரு சூப்பரான மேட்ச் நடந்துச்சு. அதுக்கப்புறமா கிறிஸ் ஜெரிகோவும் சிஎம் பங்கும் ஐகானிக்கான WWE சாம்பியன்ஷிப்கான மேட்ச்ல ரெசல் பண்ணாங்க. என்னதான் கிறிஸ் ஜெரிகோ வால்ஸ் ஆஃப் ஜெரிகோ மூவ் போட்டு சிஎம் பங்க தோக்கடிக்க முயற்சி பண்ணியிருந்தாலும் எண்டிங்ல சிஎம் பங்க் அவரோட சப்மிஷன் மூவான அனகாண்டா வைஸ போட்டு அது மூலமா கிறிஸ் ஜெரிகோவை சக்சஸ்ஃபுல்லா பீட் பண்ணி அவரோட WWE டைட்டிலையும் ரீடைன் பண்ணி இருந்தாரு. இது இல்லாம அந்த ரெசல்மேனியால இருந்த மிக சிறந்த, இன்னும் சொல்ல போனா அந்த ரெசல்மேனியாவோட பெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. அதுதான் அண்டர்டேக்கர் வெர்சஸ் ட்ரிபிள் எச்க்கு நடுவுல நடந்த ஹெல் இன் எ செல் மேட்ச். இத பார்த்தோம்னா WWE தி எண்ட் ஆஃப் an era அப்படின்னு ப்ரோமோட் பண்ணியிருந்தாங்க. அண்டர்டேக்கரோட அன்டிஃபீட்டட் ரெசல்மேனியா ஸ்ட்ரீக்கை மையமா வச்சு நடந்த ஒரு வேற லெவல் ரைவல்ரியோட எண்டிங் மேட்ச் தான் இது. ஆல்ரெடி அண்டர்டேக்கரும் ட்ரிபிள் எச்சும் ரெசல்மேனியா 27ல ரெசல் பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து ரெசல்மேனியா 28ல இவங்க ரெண்டு பேரும் ரெசல் பண்ண இந்த மேட்ச் தான் பல பேரோட ஃபேவரட் ரெசல்மேனியா மேட்சா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமானது. அதை பத்தி நம்ம சேனல்ல அதுக்குன்னு டெடிகேட்டடா தி எண்ட் ஆஃப் an era அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு அந்த வீடியோவையும் ஒன்று பாருங்க. அது மட்டும் இல்லாம ராயல் ரம்பிள் வின்னரான நம்ம சேமஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமான முறையில் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிருப்பாரு. மேட்ச் ஆரம்பிச்சதும் நம்ம டேனியல் பிரையன் ஏஜே லீ கிட்ட போய் ஒரு லக்கி கிஸ் வாங்குவாரு. அந்த கிஸ்ஸை வாங்கிட்டு அவர் திரும்பும் போது பயங்கரமா டிஸ்ட்ராக்ட் ஆகி இருப்பாரு. அதை யூஸ் பண்ணிக்கிட்ட நம்ம சேமஸ் சரியான ஒரு ப்ரோக்கிக்க போட்டு வெறும் 18 செகண்ட்ல டேனியல் பிரையனை பீட் பண்ணி வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா மாறுவாரு. அந்த டைம்ல இந்த ஒரு மேட்ச் ஸ்கூல்லையும் காலேஜஸ்லயும் நம்ம பசங்களுக்கு மத்தியில அதிகமா பேசப்பட்ட ஒரு மேட்ச். கண்டிப்பா நீங்களும் அதை மறந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன். ஃபைனலா அந்த வருஷத்தோட மெயின் ஈவென்ட் மேட்சும் நடந்துச்சு. ஜான் சீனாவும் ராக்கும் ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் 1-on-1 மேட்ச்ல ரெசல் பண்றாங்க. இந்த மேட்சோட ஸ்டோரி லைனே ஓல்டு வெர்சஸ் நியூ அப்படிங்கிறது தான். சோ ராக் இந்த மேட்ச்ல வின் பண்ண மாட்டாரு, ஜான் சீனா தான் வின் பண்ணுவாருன்னு தான் எல்லா ரசிகர்களும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாரையுமே பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாக்குற விதமா அந்த மேட்சை வின் பண்ணது ராக். இது ஜான் சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்துச்சு. அந்த டைம்ல அவர் ரொம்பவே பாதிக்கப்பட்டதாகவும் அவரோட டிவோர்ஸுக்கு கூட இந்த ஒரு மேட்ச் தோல்வி காரணமா இருந்ததாகவும் WWE ஒரு ஸ்டோரி லைன் எல்லாம் பில்டப் பண்ணி கொண்டு வந்தாங்க. ரொம்பவே அடி வாங்கி நொந்து போயிருந்தாரு ஜான் சீனா. வெந்த புண்ல வேலை பாய்ச்சிட்டான் அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த மேட்ச்ல தோத்த ஜான் சீனா தி ரா ஆஃப்டர் ரெசல்மேனியா எபிசோட்ல அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு ப்ரோமோல பேசுவாரு பாருங்க. அப்போ ஒரு மியூசிக் கேட்கும், ஒரு பீஸ்ட் திரும்ப WWE வந்துச்சு. அதுதான் நம்ம பிராக் லெஸ்னர். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறமா பிராக் லெஸ்னர் திரும்பவும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஒரு ஃபார்மர் UFC சாம்பியனா WWE ரிட்டர்ன் ஆகி இருப்பாரு. வந்த பிராக் லெஸ்னர் ஜான் சீனாவுக்கு ஹேண்ட்ஷேக் கொடுக்கிற மாதிரி கொடுத்து ஏமாத்தி ஜான் சீனாவை தோள்கள்ல தூக்கி ஒரு FI போட்டு ஜான் சீனாவோட வாயில பஞ்ச் பண்ணி ஜான் சீனாவோட வாயில இருந்து பிளட் வந்து ஒரு பயங்கர கேயாட்டிக்கான ரா எபிசோட அது நடந்திருக்கும். கண்டிப்பா இதையும் நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை தொடர்ந்து 2012 வருஷத்தோட எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் பேப்பர் வியூவும் வந்துச்சு. நடந்த இந்த எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் பேப்பர் வியூவோட மெயின் ஈவென்ட்ல ஜான் சீனாவும் பிராக் லெஸ்னரும் நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச்ல ரெசல் பண்ணிருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்க்க போன எல்லா ரசிகர்களும் பிராக் லெஸ்னர் தான் வின் பண்ணுவாரு, அவர் ஒரு லெஜிட்டான UFC சாம்பியன், அவரை எப்படி ஜான் சீனா தோக்கடிப்பாரு அப்படிங்கிற எண்ணத்துல தான் மேட்சை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா மேட்சோட எண்டிங்ல எதிர்பாராத விதமா நம்ம பிக் மேட் ஜான் சீனா பிராக் லெஸ்னரை தோக்கடிச்சு வின் பண்ணியிருந்தாரு. இதே டைம்ல கோடி ரோட்ஸ் திரும்பவும் பிக் ஷோவை தோக்கடிச்சு அவரோட இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணியிருப்பாரு. இது ஒரு சுவாரஸ்யமான மறக்க முடியாத சம்பவம் தான். அதாவது நம்ம கோடிக்கும் பிக் ஷோக்கும் நடுவுல ஒரு டேபிள்ஸ் மேட்ச் நடக்கும். டேபிள்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்லர் டேபிள் மேல விழுந்து டேபிள் உடையதோ அவங்க தோத்ததா WWE அறிவிப்பாங்க. ஆனா அன்னைக்கு பிக் ஷோ எதிர்பாராத விதமா டேபிள் மேல நின்றுவாரு. அவரோட வெயிட் தாங்காம டேபிள் உடைஞ்சிரும். சோ டெக்னிக்கலா அவர் தோத்ததை அறிவிச்சு WWE கோடிய புதிய இன்டர்கான்டினென்டல் சாம்பியனை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இதுவும் அந்த டைம்ல ஸ்கூல்ல நாம எல்லாரும் மாறி மாறி ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவுல கண்டிப்பா பேசியிருப்போம். இந்த டைம்ல தான் ரைபேக்கும் WWE படிப்படியா மேட்சஸ்ல ரெசல் பண்ணி ஃபீட் மீ மோர் அப்படிங்கிற ஸ்லோகனோட ரொம்பவே பிரபலமான ஒரு அப்கமிங் ரெஸ்லராகவும் வளர்ந்து வந்தாரு. ஆல்ரெடி ஜான் சீனா கிட்ட தோத்த கோவத்துல இருந்த பிராக் லெஸ்னர் காரணமே இல்லாம ட்ரிபிள் எச் போட்டு அட்டாக் பண்ணி ட்ரிபிள் எச்சோட கையை உடைச்சு விட்டுட்டு WWE இருந்து சஸ்பெண்ட் ஆகி போயிருப்பாரு. ஆல்ரெடி இவர் ஃபார்மர் UFC சாம்பியன், ரொம்பவே ஸ்ட்ராங்கான ரெஸ்லிங் பேக்ரவுண்ட கொண்டவர். அது
போதாதுன்னு இப்போ ட்ரிபிள் ஹெச்சோட கையையும் உடைச்சிட்டாரு. இது எல்லாம் சேர்ந்து அந்த டைம்ல பிராக் லெஸ்னரை ஒரு மாதிரியான ஒரு மிருகமா பீஸ்டா பயங்கரமா ப்ரொஜெக்ட் பண்ணிச்சு. யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு அன்இமேஜினபிள் ஆராவோட தான் அந்த டைம்ல பீஸ்ட் பிராக் லெஸ்னர் WWE நடமாடிட்டு இருந்தாரு. ஸோ பிராக் லெஸ்னர் சஸ்பெண்ட் ஆகிட்டாரு. ட்ரிபிள் ஹெச்சுக்கு கை உடைஞ்சிச்சு. இப்போ ஆன் ஸ்கிரீன்ல இருந்த ஒரே WWE மேனேஜர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் லாரனைட்ஸ். இந்த டைம்ல WWE ஒரு சில கடுப்பான மேட்சஸ் நடத்தினாங்க. ஜான் லாரனைட்ஸுக்கும் ஜான் சினாக்கும் நடுவில் ஒரு ஸ்டோரி லைனை நடத்தி இவங்க ரெண்டு பேரும் அந்த வருஷத்தோட ஓவர் தி லிமிட் பேப்பரியூல ஒரு மேட்ச்ல ரெசில் பண்றாங்க. இதெல்லாம் வின்ஸ் மெக்மேன் கொஞ்சம் வினோதமா பண்ண ஒரு வித்தியாசமான டிசிஷனா தான் அந்த டைம்ல இருந்துச்சு. 2012 வருஷத்தோட ஒன் ஆஃப் த ஒஸ்ட் பேப்பர் வியூவா இந்த ஓவர் தி லிமிட்ஸ் பேப்பர் வியூ அமைஞ்சது. இந்த பேப்பர் வியூவோட மெயின் ஈவென்ட்ல ஜான் லாரனைட்ஸ் ஜான் சினாவை பீட் பண்ணது தான் இன்னும் பெரிய காமெடி. நினைச்சு பாருங்க, ஜான் லாரனைட்ஸும் ஜான் சினாவும் ஒரு மொக்கையான மேட்ச்ல மெயின் ஈவென்ட் பண்றாங்க. அதுக்கு முந்தின மேட்ச் தான் சிஎம் பங்குக்கும் டேனியல் பிரைனுக்கும் நடுவுல WWE சாம்பியன்ஷிப்காக நடக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஃபார்மர் ரிங் ஆஃப் ஹானரோட டீம் மேட்ச். இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே குவாலிட்டியான பிரமாதமான ஒரு மேட்ச்ல ரெசில் பண்றாங்க. குறிப்பா இந்த டைம்ல டேனியல் பிரைனுக்காக ரசிகர்கள் எல்லாரும் எஸ் எஸ் எஸ்னு கத்துறாங்க. டேனியல் பிரைனோட ஐகானிக் மூவ்மெண்ட்டும் பிறந்து பயங்கரமா வளர ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து அந்த வருஷத்தோட நோவே அவுட் பேப்பர் வியூல ஒரு ட்ரிபிள் த்ரெட் WWE டைட்டிலுக்கான மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல சிஎம் பங்க், கேன், அதுக்கப்புறம் டேனியல் பிரைன் 3 பேர் ரெசில் பண்ணாங்க. இந்த மேட்ச்லயும் சிஎம் பங்க் சக்சஸ்ஃபுல்லா வின் பண்ணி WWE சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணி இருந்தாரு. அதுக்கப்புறமா வின்ஸ் மெக்மேன் WWEக்கு திரும்ப வந்திருப்பாரு. வின்ஸ் மெக்மேனும் ஜான் சினாவும் ஒன்னா இணைஞ்சிருவாங்க. ஆப்போசிட்ல ஜான் லாரனைட்ஸும் அவரோட கைப்பிள்ளையான பிக்ஸோவும் இருப்பாங்க. சோ வின்ஸ் மெக்மேன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நடக்க போற மேட்ச்ல பிக்ஸோ தோத்தாருன்னா ஜான் லாரனைட்ஸ் WWE இருந்து வெளியில போயிருவார் அப்படின்னு சொல்லுவாரு. லக்கிலி ஜான் சினா சக்சஸ்ஃபுல்லா பிக்ஸோவை தோக்கடிப்பாரு. இது மூலமா ஜான் லாரனைட்ஸோட பீப்புள் பவர் ஸ்டோரி லைன் எண்டிங் ஆகி அவர் WWE இருந்து வெளியில போயிட்டாரு. அதுக்கப்புறமா மீண்டும் WWE ஃப்ரெஷ்ஷா சூப்பரா ஆரம்பிச்சது. அப்புறமா எல்லாரும் எதிர்பார்த்த அந்த வருஷத்தோட மணி இந்த பேங்க் பேப்பரியும் நடந்துச்சு. இந்த பேப்பரியூல நிறைய சுவாரஸ்யமான மேட்சஸ்லாம் இருந்துச்சு. குறிப்பா சேமஸும் ஆல்பர்டோ டெல் ரியோவும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்காக ரெசில் பண்ணியிருப்பாங்க. டாப் சிக்லர் ஒரு வழியா பாடுபட்டு WWE மிஸ்டர் மணி இந்த பேங்கா மாறி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம கிறிஸ்டன், சிங்காரா, கோடி ரோட்ஸ், ரைபேக், லாட்டென்சாய் இப்படி நிறைய ஐகானிக்கான WWE ரெஸ்லர்ஸ் எல்லாம் அந்த டைம்ல ரெசில் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வருஷம் தான் அது. இந்த டைம்ல தான் சிஎம் பங்கோ ரொம்ப நாளா தொடர்ந்து WWE சாம்பியனா இருந்துட்டு இருந்தாரு. அது நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ரொம்ப நாளா WWE அவர் சாம்பியனாவும் பேபி ஃபேஸாவும் இருக்கிறது பிடிக்காத நம்ம வின்ஸ் மெக்மேன் என்ன பண்ணார் அப்படின்னா சிஎம் பங்க ஹீல் டர்ன் பண்ண வச்சாரு. அது எப்படி நடந்துச்சுன்னா 2012 வருஷத்துல WWE அவங்களோட ரா 1000 எபிசோட செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த ரா 1000 எபிசோட் அப்படிங்கிறது ரசிகர்களால மறக்க முடியாத ஒரு ஐகானிக்கான ஈவெண்ட் தான். இதுக்குன்னே நம்ம ஸ்பெஷலா ஒரு வீடியோ போடணும்னு எனக்கு ஆசை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வேணும் நீங்க பாப்பீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோவை நான் பண்றேன். ஏகப்பட்ட லெஜெண்ட்ஸ் ரிட்டர்ன் ஆகி இருந்தாங்க. ஐகானிக்கான நிறைய சம்பவங்கள் இந்த ரா 1000 எபிசோட்ல நடந்திருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ரா 1000 எபிசோடோட எண்டிங்ல சிஎம் பங்க் ஹீல் டர்ன் பண்ணிருப்பாரு. எப்படி பண்ணுவார் அப்படின்னா ராக்கு ஒரு ஜிடிஎஸ் மூவ் போட்டு அது மூலமா வில்லனா மாறினாரு சிஎம் பங்க். இந்த டைம்ல ரசிகர்களுக்கு பிடிக்காத ஒரு சம்பவமும் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா ராக் ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாம அவரு புதிய WWE சாம்பியனா மாற போற அறிகுறி தெரிஞ்சது. இதே டைம்ல WWEயோட டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமான NXTல செத்ராலின்ஸும் ஜிண்டர் மகாலும் ஃபர்ஸ்ட் எவர் NXT சாம்பியன்ஷிப்கான மேட்ச்ல ரெசில் பண்றாங்க. அந்த மேட்சை வின் பண்ணது மூலமா NXTயோட முதல் வேர்ல்டு சாம்பியனா மாறுறாரு நம்ம செத்ராலின்ஸ். இந்த டைம்ல பிராக் லெஸ்னரும் திரும்ப WWEக்கு வராரு. பிராக் லெஸ்னர் ப்ரோமோஸ் கட் பண்ண ரொம்பவே திணறதை பார்த்த WWE பால் ஹேமனை கொண்டு வந்திருந்தாங்க. பால் ஹேமன் பிராக் லெஸ்னரோட மேனேஜரா இருந்தாரு. பிராக் லெஸ்னர் ட்ரிபிள் ஹெச் கூட 1-on-1 மேட்ச் வேணும் அப்படின்னு கேட்டாரு. WWE அதை கொடுத்தாங்க. நடந்த சம்மர்ஸ்லாம் பேப்பர் வியூல பிராக் லெஸ்னர் இன்னொரு தடவை சக்சஸ்ஃபுல்லா ட்ரிபிள் ஹெச்சை தோக்கடிச்சது மட்டும் இல்லாம அந்த மேட்ச்ல வச்சு ட்ரிபிள் ஹெச்சோட கையை 2வது தடவையா உடைச்சு விடுவாரு கமோரா லாக் போட்டு. இது மூலமா ட்ரிபிள் ஹெச் அந்த டைம்ல WWE இருந்து ரிட்டையர்ட் ஆனதா கூட அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பிராக் லெஸ்னர் மீண்டும் ஒரு முறை பாக்குறதுக்கு பீஸ்டா ஒரு வேற லெவல் ஆராவோட WWE வலம் வந்தாரு. அதுக்கப்புறமா ரொம்ப நாளா வேர்ல்டு சாம்பியனா இருந்துட்டு இருந்த சேமஸை பீட் பண்ணி புதிய வேர்ல்டு சாம்பியனா மாறினாரு பிக்ஸோ. கோஃபி கிங்ஸ்டன் WWEயோட இன்டர்கான்டினென்டல் சாம்பியனா மாறினாரு. சிசாரோ WWEயோட புதிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனா மாறி இருந்தாரு. இதுக்கப்புறமா 2012 இன்னும் சுவாரஸ்யமா மாறிச்சு. அந்த வருஷத்தோட சர்வைவர் சீரிஸ் பேப்பர் வியூல WWE டைட்டிலுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சை புக் பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்ச்ல ரெசில் பண்ணது சிஎம் பங்க், ரைபேக், அதுக்கப்புறமா ஜான் சினா. இந்த மேட்ச்ல வின் பண்றதுக்காக சிஎம் பங்க் ஒரு திட்டம் திட்டினாரு. அந்த திட்டத்தை அவரு சக்சஸ்ஃபுல்லா பண்ணி மேட்சை
வின் பண்ணி WWE டைட்டில் ரீடைனும் பண்ணாரு. அவரோட திட்டமா இருந்தது த ஷீல்டு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்சோட எண்டிங் நடந்துட்டு இருக்கும் போது தான் ஐகானிக்கான நம்ம ஷீல்டு டீம் WWE அறிமுகமானாங்க. டீன் ஆம்ப்ரோஸ், ரோமன் ரெயின்ஸ், செத் ராலின்ஸ் 3 பேரும் பிளாக் கலர்ல ஆர்மி மாதிரியான காஸ்டியூம்ல ரிட்டர்ன் ஆகி பார்க்குற ரசிகர்களை அலற விட்டு ரைபேக்கை தூக்கி ஒரு ட்ரிபிள் பவர் பாம்பை போட்டு அன்னோன்ஸ் டேபிள உடச்சி கலாட்டா பண்ணி ஒரு பயங்கரமான டெபியூட்டை கொடுத்திருப்பாங்க. இவங்க ரைபேக்கையும் ஜான்சினாவையும் அட்டாக் பண்ணதை யூஸ் பண்ணிக்கிட்ட சிஎம் பங்க் அந்த மேட்சை வின் பண்ணி அவரோட WWE சாம்பியன்ஷிப்பையும் ரீடைன் பண்ணிக்கிட்டாரு. செத் ராலின்ஸ் ஷீல்டு டீம் மூலமா மெயின் ராஸ்டருக்கு வந்துட்டாரு. ஸோ அவரோட NXT சாம்பியன்ஷிப்பை இப்போ இழந்துதான் ஆகணும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பிக்கி லாங்ஸ்டன் கூட தோத்தது மூலமா அவரோட NXT டைட்டிலை இழந்திருப்பாரு. புதிய NXT சாம்பியனா பிக்கி மாறி இருந்தாரு. இதுக்கப்புறமா அந்த வருஷத்துல ஷீல்டு டீம் தான் ரொம்பவே பாப்புலரான ஒரு டீமா இருந்தாங்க. 2012 வருஷத்துல நம்ம ராண்டி ஓட்டன் அந்த அளவு ஆக்டிவா இல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் அவருக்கு இருந்த இன்ஜுரி தான். இதுக்கப்புறமா இந்த வருஷத்துல அதிகமான சம்பவங்களை பண்ணி மாஸ் பண்ணிட்டு இருந்தது நம்ம ஷீல்டு டீம் தான். இன்னொரு பக்கத்துல டாப் சிக்லர் ஜான்சினாக்கும் ஏஜேலிக்கும் நடுவுல அஃபேர் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. டாப் சிக்லரும் ஏஜேலியும் ரிங்குக்குள்ள மேரேஜ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஜான்சினா மேல இருந்து மோசமான விஷயங்கள் அவங்க 2 பேருக்கு மேல விழ மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாரு. இது எல்லாமே ரொம்பவே சுவாரஸ்யமான சம்பவங்களா தான் இருந்துச்சு. ஸோ WWE ஷீல்டு டீமை அறிமுகப்படுத்தி புதிய புதிய சாம்பியன்ஸை கொண்டு வந்து ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வருஷமா 2012 முடிச்சிருந்தாங்க. அடுத்ததா 2013 வருஷத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக்கையும் போட்டு விடுங்க.